நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், புதுசா வந்திருக்க ரோலர் கோஸ்டர் இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை நம்ம யூஸ் பண்ணி அதுல கிடைக்கிற டோக்கன் வச்சு மட்டும் விளையாட போறோம். Let's go. ரோலர் கோஸ்டர்ல அவ்வளோ பெரிய டோக்கன் கிடைக்காது. இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கேரட் ஸ்கில் வச்சிருந்தோம், நமக்கு 100க்கு போல 200 கிடைக்கும். இப்போ நம்மள்ட்ட ஆல்ரெடி 200 கிடைச்சிருச்சு. கீழே இருக்க ஆல்ரெடி நமக்கு பிடிக்க மாடி, கீழே இருக்கிறத சேர்த்து பிடிக்குதா? நம்ம ரோலர் கோஸ்டர் மேலே தான் இருக்குன்றதுனால அதையும் காணிக்கிறதுலாம் இப்போ தான் வானத்துலேருந்து இறங்கிட்டு இருக்கானுங்க. இதையும் சேர்த்து எடுத்துருவாங்க. செல்ல குட்டி நமக்கு இதில் ஒரு 600 டோக்கன் கிடைச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டோக்கன் மேலே மட்டும் தான் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் நமக்கு இப்படி கண்ணா 2 லட்சத்தின் ஆசையான 2 லட்சம் கொடுப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. நமக்கு வந்து டோக்கனே நிறைய இருக்குது. நமக்கு 800 டோக்கன் இருக்கு. மேலே ஜம்ப் பண்ண முடியாது. என்னடா யூஆரம் ஒரு நல்ல ஏறிச்சு. இப்போ நம்ம திரும்பி ரிவர்ஸில் போய்க்கலாம். போயிட்டு நம்ம வெண்டிங் மிஷினில் வாங்கலாம். வெண்டிங் மிஷின் நம்ம வாட்சஸில் வந்து வாங்கலாம். ஏன்னா வாட்சஸில் நமக்கு வந்து 300 டோக்கனுக்கு நிறையவே பொருள் கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து வெண்டிங் மிஷின் அந்த அளவுக்கு கிடைக்காது. வாட்சஸ்டிங் எங்கடா இருக்கும்? வாட்சஸ்டிங் எங்கேயாச்சும் இருக்கும். நமக்கு தெரிஞ்சு நம்ம வண்டி கிண்டி எடுத்து நம்ம வந்து வாட்சஸ் கண்டுபிடிச்சோம். ஆல்ரெடி வண்டி எடுத்துறாங்க. நான் எடுக்க வேண்டிய வண்டி எடுத்துகிட்டு போய் சுற்றுறீங்களாடா? எனக்கு ஒரு வண்டி மட்டும் அது மட்டும் கொடுத்து நான் பத்திரமா கிளம்பிடுவேன். இனிமே அவனச்சிருக்கானா பைப்பில் இங்கேருந்து வண்டி தான் எடுத்துட்டு கிளம்பிட்டேன் போல இருக்கு. இங்கேருந்து வண்டி எனக்கு வேணும்டா. இனிமே இங்கே இருக்க நிறைய பேர் இருக்கானா? நான் வரவே இல்லைடா, நான் ஓடிடுறேன்டா. அட்ரஸ் மாறி வந்துட்டேன். அண்ணன் இந்த பக்கமே வர மாட்டேன். இந்த பக்கம் தலையை காட்டினா எனக்கு கல்லால் அடிங்க. நான் ஓடியே போயிடுறேன். வேறு வழி இல்லை. வண்டி அங்கே தான் நிற்கிது. அந்த வண்டி இப்போ எடுத்துடலாமா? அடே இருங்களா, சொல்லாதீங்களா? வண்டியை மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு குளோவில் போட்டு நம்ம தப்பிச்சு போயிட வேண்டியதான். நக்கு செத்த பையல வண்டி எடுத்துறேன். நான் எடுக்க வேண்டிய வண்டி இறங்கினா அண்ணா இரு வண்டி, நான் வண்டியை மட்டும் எடுத்துக்கிறேன். அண்ணா என்ன சுடாதீங்கன்னா வண்டியை சுடாதீங்கன்னா அட பாவிய வண்டியை கொளுத்துறேனே. இப்போ நம்ம கரெக்டாக இறங்கி தப்பிச்சு வரணும். நிலவில் குறுக்கு என்ன வந்துடா காப்பாற்ற தெய்வமே. சூறாவளியே வந்தாலும் உனக்கு மட்டும் ஒன்றா வரேன். நான் காப்பாற்றல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த் மட்டும் ஏற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம வண்டி தேவைப்படுது. வண்டி கண்டுபிடிச்சு நான் பைக் இருக்கேன். நம்ம பைக் எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து வாட்சஸ் நோக்கி வந்து பயணம் பண்ண வேண்டியதான். வாட்சஸ் நோக்கி வந்துருக்கேன்டா. வரவேலே போட்டு அடிச்சிடாதீங்க. நான் பண்ணி 7 போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வாட்சஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொருளையும் வாங்கிக்க வேண்டியதான். ஆல்ரெடி இங்கே வந்து பொருள் வாங்கி வச்சிருக்கானுங்க கொஞ்சம் பொருள். இப்போ நம்ம எந்த பொருளை வாங்கணும், எந்த பொருள் ஆல்ரெடி இருந்துச்சுன்னே தெரில. எனர்ஜைசர் கண்டிப்பாக நம்ம எனர்ஜைசர் நம்ம காசு கொடுத்தா வாங்கணும். மீதெல்லாம் எந்த கண்ணு எந்த எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல மொத்தமாக கீழே போட போகிறேன். எல்லாத்தையுமே கீழே போட்டுடலாமா? எல்லாத்தையுமே போட்ட வேண்டியதான். நேர்மைடா. ஆனால் எனர்ஜைசர் தவிர எனர்ஜைசர் நம்ம கண்டிப்பாக வாங்கணும். எனக்கு ஞாபகம் இருக்குது. வேறு எக்ஸாமெண்ட்டாக ஓகே எக்ஸாமெண்ட் கிடச்சிருக்கு. வேறு வாங்க முடியாது. ஒரே ஒரு பொருள் தானடா. ஒரு பொருள் கரெக்டாக எக்ஸாமெண்ட் இந்த இடம் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். 30 புல்லட் கண்டிப்பாக கொடுப்பானுங்க. இப்போ நம்ம வந்து 200 டோக்கன் தான் இருக்காடா. நமக்கு இன்னும் ஒரு 100 டோக்கன் தேவைப்படுது. வேறு எங்கே ரோலர் கோஸ்டர் இருக்கும்? பீக்கில் எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டேட்டாக பீக்கு போயிட்டு அங்கே இருக்க ரோலர் கோஸ்டர் யூஸ் பண்ணி அதில் ஒரு 400 டோக்கன் கிடச்சா நம்ம வந்து 2 தடவை வாட்சஸ் ஓப்பன் பண்ணலாம். நம்ம முடிஞ்ச வந்து வெண்டிங் மிஷின் வச்சு வாங்க முடியுதுன்னு பார்க்கலாம். இனிமேல் ஒருத்தர் ஓடுறானா பைப்பில் வந்து முடிச்சோட எங்கடா ஓடுற அவ்வளோதான் காலி பண்ணி வச்சா ஷீல்டு வச்சிருக்கானா? கிலோ வருமோ வராதரா? ஓகே கிலோ மேலே ஒரு இனிமே இருக்கானா? இப்போ நமக்கு 200 டோக்கன் கிடச்சிருக்கும். அந்த 200 டோக்கன் மட்டும் நான் கீழே போட்டுறேன். ஏன்னா அந்த டோக்கன் நமக்கு தேவையில்லை. நமக்கு அந்த ரோலர் கோஸ்டரில் கிடைக்க டோக்கனே போதும். இனிமே போட்டுதான டோக்கன் வேணாம். நம்ம கீழே போட்டுடலாம். மேலே ஒரு இனிமே இருந்தால் எங்கே இருக்கான்னு எங்கடா டேமேஜ் 7 டேமேஜ் கொடுத்துறான். ஹெல்மெட் பாதி காலி பண்ண எங்கே எந்தடா சுடுற? அல்லண்டு போயிட்டேன். இருந்த ஒரு எனர்ஜைசர் யூஸ் பண்ணுறேன்டா. கையில் நம்மள்ட்ட பெருசாக மெடிக்கிற. ஆனால் கேரக்டர் இருக்குது. கேரக்டர் நம்ம இது வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கு. ஹெல்மெட்டை ரிப்பேர் பண்ணிக்கிறேன்டா. பைப்பில் சுட்டுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கா. சுடு டேமேஜ் கொடுத்துட்டே இருக்கு. வீட்டு மேலே தான் இருக்கான். வெளியே வந்தால் முடிச்சலாம். வெளியே வாடா வந்து பாரு. உன முடியாடே கொஞ்சம் பைப்பில் இவ்வளோ எழுத்த குறைச்சா இவர் 35 எழுத்தா 35 வரைக்கும் குறைச்சானே. இவங்கிட்ட சண்டைக்கு போனால் நம்மளை சமாதி ஆக்கிறோம் போல இருக்கு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி கிளம்பிட வேண்டியதான். ஏன்னா இங்கே ஒரு ரோலர் கோஸ்டர் இருக்குல்ல, இதை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 400 டோக்கன் வச்சு கிடைக்கும்னு நினைக்கிறேன். உன்ட்டெல்லாம் சண்டை போடுறதா வேஸ்ட்டு. கன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று பார்த்துக்கிறேன். நம்ம இந்த சைடு போகணும்டா. அந்த பக்கம் இப்படியே போனால் போதும். கீழே டோக்கன் எடுக்க முடியாதா? எங்கே இருக்கா? இங்கே தான் இருக்கானா? நீ அப்படியே ஒழிஞ்சு நான் ஓடியே போயிடறேன்டா. தேவையில்லாம சுடாத. ஓகே ஒரு டோக்கன் கிடச்சிருச்சு. ஓகே நமக்கு 600 டோக்கன் 800 டோக்கனா? ஓகே இப்போ நம்மள்ட்ட 800 டோக்கன் இருக்குது. நம்ம இப்போ திரும்பி போய் அதே வார் செஸ்ட்டுக்கு போகிறோம். தேவையான பொருளாக வாங்கி வேணும். இன்னொரு வார் செஸ்ட்டு போனால் திரும்பி அந்த பொருளாம் கீழே போட்டாகணும். அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆல்ரெடி வாங்கின வார் செஸ்ட்டுக்கு போனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே வந்தாச்சு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் எழுத்து வாங்கிக்கலாம். ஃபேமஸ் அடை ஃபேமஸ் ஏன்டா குடிக்கிறீங்க பேரஃபில் கண்ணா? ஓகே லெவல் 3 வேஸ்ட்டு ஹெல்மெட் திக்னர் 2 மெடிக்கல் கிடச்சிருக்கு. கொஞ்சம் இன்லர் கிடச்சிது. பேரஃபில் கண்ணை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா பேரஃபில் கண்ணி எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிள் கண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஷார்ட் ரேஞ்சு கண்டிப்பாக தேவை. ஆனால் ஷார்ட் ரேஞ்சு கொடுக்கலையே. ஒரு ஷார்ட் ரேஞ்சு கொடுத்துருக்கலாம்டா. நான் போச்சு நாங்கள் வந்து நீங்கள் இனிமே ஓடிட்டு இருக்கானுங்க. ஒன்றை முடிக்கிறேன்டா பைப்பில். ஸ்கோப் இது வேறு வேலை செய்ய மாட்டேது. 57 டேமேஜ் வாங்கிட்டு வரேன். இங்கே ஒரு இனிமே இருக்கானா? இங்கே ஒரு பைப்பில் வந்து இருக்காங்க. தப்பிச்சு ஓட்டாங்க. எல்லாம் தப்பிச்சு வரல குறியாக இருக்கானுங்க. இப்போ நம்மளும் தப்பிச்சு வரதான் நல்லது நினைக்கிறேன். ஜோன் போட ஆரம்பிச்சிருவானுங்க. ஜோன் போடனா கண்டிப்பாக மாட்டிப்போம். நாம கிட்ட சுத்தமாக மெடிக்கல் கூட அவ்வளோ கிடையாது. பைப்பில் முடிக்கிறேன்டா. ஒன்றை முடிச்சதான் நான் கிளம்பி அவ்வளோதான் முடிச்சிச்சு. நம்ம 2 பேர் கில் பண்ணியாச்சு. அதிகமாக கில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நமக்கு டோக்கன் பொறுக்கிறதே டைம் கரெக்டாக இருக்கா. இப்போ நம்ம ஜிப்லைன் பிடிச்சி பீக்கு கிளம்ப வேண்டியதான். போகிற வேலை அவனை சுட்டுறாங்களா? நான் ஜிப்லைன் பிடிச்சி 4.7 போயிட்டு இருப்பேன். இப்படி தொங்கிக்கிட்டே போனால் அவனை தொங்க விட்டு அடிச்சிட மாட்டான். அதுக்கப்புறம் நான் வந்து பீக்கு திரும்பி வந்துட்டேன். இங்கே ரோலர் கோஸ்டர் இருந்துச்சு. அது நமக்கு ஒரு 200 டோக்கன் கிடச்சிது. ஆல்ரெடி நம்மகிட்ட 200 டோக்கன் இருந்துச்சா. இங்கே ஒன்று இருக்குது. இதில் நமக்கு ஒரு 800 கிடைக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 400 கிடச்சா 800 கிடச்சேன் கன்ஃபார்மாக. இங்கே அவ்வளோதானே. என்னடா ரொம்ப பெருசாக போது இதானடா. ஓகே 600 இருக்குது. இப்போ நம்மளால் 2 தடவை வாட்சஸ் ஓப்பன் பண்ண முடியும். பீக்கில் ஒரு வாட்சஸ் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போகிறோம் 2 தடவை
தேவைப்படும் எல்லா பொருளையும் வாங்கிக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஜோன் வேறு போட்டனாலே ஜோனில் வேறு டேக்கிள் பண்ணி போகணுமேடா, ஹெல்த் வேறு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. வார்ச்சஸில் ஓகே எந்த பொருளும் வாங்கி வைக்கல, இப்போ நம்ம பத்திரமா எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு போகலாம். ஓகே ஹெல்மெட்டா லெவல் 3 ஹெல்மெட்டு ஓகே நல்ல செல்ல குடிங்களா பீனடி கண்ணு கொடுத்துறாங்களா. இப்போ நம்மள்ட்ட ஷார்ட் ரேஞ்ச் கண்ணுமே இருக்குது. இப்போ நமக்கு ஷார்ட் ரேஞ்ச் கண்ணுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம ஜோனுக்கு ஃபஸ்ட்டு போயிடலாம். டே ஜோனுக்கு மட்டும் வந்துக்கிறான்டா. கண்டிப்பாக ஒரு எனிமி இருக்கான், ஓட்டர்ஸ் தான் நல்லா கேட்குது. ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல. எங்கடா இருக்க ஜோனுக்கு போயிருப்பான். இங்கே தான் நீ தானே இது நமக்கு செம டேமேஜ் ஒருத்தன் கொடுத்தாலும் ஆரம்பத்தில் இந்த பைப்பில் தான் இவனை முடிக்காம கூடாது. ஒரு 99 டேமேஜ் அவ்வளோதான் முடிச்சிச்சு. நம்ம 3 பேர் கில் பண்ணியாச்சு. ஜோனுக்கு அந்த வேகத்தில் பிச்சுக்கிட்டு ஓடுறான். இப்போ நம்மள்ட்ட 200 டோக்கன் இருக்குது. ஆனால் அந்த 200 டோக்கன் பத்தாது. நம்மள்ட்ட தேவையில்லாமல் வெட்டியாக கொஞ்சம் டோக்கன் வந்து வீணாக தான் போயிட்டு கிடக்கு. நான் ரோலர் கோஸ்ட் மேலே சுட்டு கிடக்கிறான். அப்போ இவனை முடிச்சு விட்றான். அவ்வளோதான் காலி பண்ணிட்டானா. வேற ஒருத்த காலி பண்ணிட்டான். நம்ம காலி பண்ணாலும் வச்சிருந்தேன். நம்மள்ட்ட புல்லட்டே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வெறும் 80 புல்லட்டு தான் இருக்குது. ஏறும் புல்லட்டு 80 புல்லட்னா 10 பத்தாது. இங்கே ஒருத்தர் இருக்கான். அடி இங்கே தான் இருக்கேடா முடிக்கிறான். நான் போகிற ரோலர் கோஸ்ட்டில் ஏறி போகலான்னு பார்க்குறேன். உன்னை முடியாமல் மாட்டேன். பைப்பில் ஊக்காங்க போகிற போட்டானே ஊக்காங்க போகிற போட்டால் விட்டுருவோமா. ஒன்றை போட்டு தர பண்ண மாட்டேன். செம டேமேஜ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து குறுக்கு வந்து முடிச்சிட வேண்டியதான். விட மாட்டேன் ஒன்று. அவ்வளோதான். நம்ம வந்து 4 பேர் கில் பண்ணியாச்சு. கீழ் நம்ம அதிகமாக பண்ணல. இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து கில் நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு வந்து பூயா தான் முக்கியம். எனக்கு கிடைக்கிறதே கம்மியான டோக்கன் தான் கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் அமைதியாக ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அங்கே ஒரு இனி முடியாது இருக்கான். அடி ஜோனில் முடியாது இருக்கா. பைப்பில் ஜோனில் எவ்வளோ உட்காந்து கிடந்தா உன போட்டு தர பண்ண மாட்டேன். டேஞ்சரஸ் சொல்லி வேணா வந்து ஸ்லீப்பர் செல்ல மாட்டேன். இவனால விட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா எந்த நேரத்தில் எங்கேயும் சொல்லுவானே தெரியாது. முடிச்சலாம். அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. ஜோனில் இப்படி ஓடியே அந்த என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா. கஷ்டப்பட்டு வந்து நம்மள்ட்ட மாட்டிக்கிட்டான். இந்த வீட்டை மேலே ஒருத்தர் இருக்காமல் இருக்குது. ஓட்டர் சத்தம் நல்லா கேட்குது. அதுக்கப்புறம் இங்கே டோக்கன் இருக்கா. ஓகே நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். ஓகே நமக்கு ஒரு 4 டோக்கன் கிடச்சிருச்சு. ஜம்ப் பண்ணிக்கிறனா ஜோனுக்கு போதுரா. இது இந்த ரோலர் கோஸ்டர் வந்து ஜோனுக்கு போகுது. கீழே ஒரு ஓகே கீழே ஒரு வாட்ச் லிஸ்ட் இருக்குது. அதில் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மள்ட்ட ஒன்று தான் வாங்க முடியும் நினைக்கிறேன். 300 டோக்கன் கேட்பானுங்க. நம்மள்ட்ட வந்து 4 டோக்கன் இருக்குது. ஒரே ஒரு தடவை வாங்கலாம்னு நினைக்கிறேன். இரடா சார் குளோன் மட்டும் கரெக்டாக கொடுக்குறேன். வண்டி வரை சுற்றி கிடக்குறானுங்க. இவங்க வேறு வண்டி வச்சு நின்று அலப்பற கொடுக்குறானுங்க. அவ்வளோதான் என்ன இருக்குது. ஓகே நமக்கு வந்து லெவல் 4 வெஸ்ட் மட்டும் தான் கிடச்சிருக்கு. M4 ஒன்றா ஓகே நம்ம எக்ஸாமிட்டே வச்சுக்கலாம். M4 நமக்கு தேவையில்லை. நம்ம கொஞ்சம் ஆமாம் மட்டும் கொஞ்சம் கிடச்சிது. வண்டி எடுத்துகிட்டு வரேன். கண்டிப்பாக முட்டி தூக்க வரும் வந்து நினைக்கிறேன். வாடா நீ முட்டி தூக்குறத நான் மாட்டவே முடியாது. வாட்ச் ஸ்பின் ஒழிஞ்சிட்டு இருக்கேன். வாட்ச் ஸ்பின் எங்கடா வர முடிக்கிறேன். நம்ம அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. வண்டியில் தான் தைரியம் பண்ணிட்டு கிடக்கிறான். நம்ம வந்து 6 பேர் கில் பண்ணியாச்சு. இன்னும் ஒருத்தனை வண்டிட்டு தான் சுற்றிட்டு கிடக்கிறான். அந்த பைப்லையும் முடிக்க முடியாது. முடிச்சிட வேண்டியதான். நம்ம கல் பண்ணி வந்து அமைதியாக உட்காந்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் நானும் அந்த வண்டிட்டு சுற்ற ஆரம்பிச்சேன். வேறு வழி தெரியல. நம்மள்ட்ட பெருசாக எதுவுமே கிடையாது. மெடிக்கலும் கம்மியாக இருக்குது. புல்லட்டுமே குறைஞ்சி போச்சு. சுத்தமாக கம்மியான புல்லட்டு தான் இருக்குது. வண்டி வச்சு முடிஞ்ச வரைக்கும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து போய் அங்கே வந்து நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இன்னொருத்தன் வண்டி வச்சு சுற்றிட்டு கிடக்கிறான். டேரா நானும் வண்டி சுற்றுறேன். வண்டி வச்சு முட்டி தூக்கணும் ஒழிஞ்சனால ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். நம்ம இந்த இடத்துல வண்டி விட்டு இறங்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இறங்கி வச்சேன். இருக்கிறதே ஒரு 2-3 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 3 பேரும் மாறி மேலே சண்டை போட லாஸ்ட்டு ஒருத்தனை முடிச்சு பூயா வாங்கிட்டு போயிடலாம். டேரா கார் பண்ணி இன்னொருத்தன் அவனே காரை விட்டு இறங்கிட்டானா. அந்த பைப்பிலும் காரை விட்டு இறங்கிட்டான். நம்ம எதுக்கு சேஃப்டிக்கு ஒரு குளோவில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து காரை எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் காரை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒருத்தனா இருந்தால் இருந்த ஒரு கிரேண்டு தூக்கி போட்டு பார்த்தேன். ஆனால் பைப்பில் எங்கே இருக்கானே தெரியல. கிரேண்டு எங்கேயோ போய் விழுதுரா. அது மேலே தான் ஒருத்தனை போட்டு தெளி வச்சிருக்கான். பைப்பில் எங்கடா இருக்க சேஃப்டி இங்கே ஒரு குளோவில் போட்டுக்கலாம். டே அங்கே தான் இருக்கானா. ஏன்டா உட்காந்து லூட் அடிச்சிருக்கேன். கால் நல்லா தெரியும். இந்த மாதிரி நினச்சி லூட் அடிப்பானாடா. அவ்வளோதான். என்ன ஒரு புல்லட்டா. அவ்வளோதான் முடிச்சிச்சு. நம்ம ரோலர் கோஸ்ட்டில் கிடைக்கிற டோக்கனை மட்டும் வச்சு அதில் கன்று வாங்கி போய் வாங்கிச்சு. சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பை பை டேக்